Illustration 2. Show the accounting equation on the basis of the following transactions for Rani, who is dealing in automobiles. இப்போ நம்ம accounting equation sums prepare பண்ண போறோம். Proprietor name Rani. அவங்க என்ன business பண்றாங்க? Automobiles வச்சிருக்காங்க. Okay. So first transactions. இந்த questionல கொடுத்திருக்க informations வந்து என்னன்னு சொல்றோம்? Transaction. Transaction meaning the day-to-day activities of a business concern. So first transaction started business with cash rupees 80,000. ராணி business start பண்றப்ப எவ்வளவு ரூபாய் start பண்றாங்க 80,000. Next one goods bought on credit from Ramesh rupees 10,000. இப்போ நம்ம businessக்கு தேவையான goods வந்து ரமேஷ் கிட்ட இருந்து கிரெடிட்ல வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க 10,000. goods or another name stock. Okay. Next one இது என்ன purchase அப்படினு பாத்தீங்கன்னா credit purchase. Third one purchased furniture for cash rupees 6,000. அடுத்ததா என்ன purchase பண்றாங்க அப்படினா furniture. First purchase பண்ணது வந்து goods, அடுத்தது வந்து furniture. goodsம் asset தான், furnitureம் asset. Next paid creditors by cash rupees 8,000. ரமேஷ் கிட்ட வந்து 10,000க்கு நம்ம குட்ஸ் வாங்கி இருக்கிறோம் இல்லையா, அதுல 8,000 நம்ம வந்து ரீபே பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ். இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ், இது வந்து குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃபார் கேஷ், கேஷ் பர்ச்சேஸ் rupees 2,000. நெக்ஸ்ட் பெய்ட் ரெண்ட் பை கேஷ் rupees 500. ரெண்ட் வந்து 500 rupees நம்ம வந்து பே பண்றோம். இதுதான் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் மெத்தட்ல எப்படி என்டர் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் ஒர்க் எடுத்துக்கோங்க. அதுல எப்படி லைன் டிரா பண்ணணும் இப்போ சொல்றேன். ஸோ சென்டர் ஆஃப் த பேஜ்ல இந்த புக்ஸ் ஆஃப் ராணி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதுறதுக்கு லைன் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் காலம் assets name, assets equal to equities. equitiesல two types இருக்குது. ஒன்னு வந்து owners equity, another one outsiders equity. owners equity நம்ம capitalனு சொல்லுவோம், outsiders equity வந்து liabilities அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்போ நம்ம பார்த்த சம்ல வந்து first transaction started business with cash rupees 80,000. இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வந்து அக்கௌண்டன்ட், ஸோ அக்கௌண்டன்டோட வியூல பார்க்குறோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ராணி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ரூபாய்ச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க 80,000. அந்த 80,000ன்றப்ப நம்ம அக்கௌண்டன்டோட ஒர்க் என்ன, அங்கே அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற கேஷை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம், எப்படி எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து ஓனருக்கு சப்மிட் பண்றோம். நம்ம தான் பணத்தை கொடுக்கறது வாங்குறது எல்லா வேலையும் செய்யறோம் இல்லையா. அப்ப இப்ப ராணி வந்து 80,000 rupees வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த பணத்தை யார்கிட்ட தருவாங்க, நம்ம கிட்ட தான் கொடுக்கறாங்க. ஓகே. சோ இப்ப நம்ம வந்து எவ்வளவு வாங்கி இருக்கிறோம், அமௌண்ட் 80,000. கேஷ் கம்ஸ் இன். கேஷ் வந்து என்னது, அசெட். கேஷ் வந்து அசெட். இந்த கேஷ் 80,000 வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராணி. ராணி யாரு, ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த பிசினஸ். ஸோ ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த பிசினஸ் வந்து கொடுக்குற அமௌண்டோட நேம் வந்து என்ன, கேபிட்டல். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டிரான்சாக்ஷன்ல நம்பர் 1 போட்டு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ், கேஷ் அண்ட் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் கேஷ்ன்னு போட்ட அசெட்ஸ்ல, அதுக்கப்புறமா ஈக்விட்டிஸ்ல கேபிட்டல்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். இப்போ குட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அப்போ குட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாக். ஸோ இதுவும் அசெட். யார்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம், ரமேஷ் கிட்ட இருந்து. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றப்ப ரமேஷ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட்டாஸ். ஓகே. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லயும் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் குட்ஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் ரமேஷ் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் அசட்டோட நேம் நம்ம என்ன எழுதியிருக்கிறோம், ஸ்டாக். அதுக்கப்புறமா லைபிலிட்டிஸில் இந்த கிரெடிட்டார்ஸ், அவுட் சைடர்ஸ் இல்லையா, அதனால அவுட் சைடர்ஸ் ஈக்விட்டியில் கிரெடிட்டார்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். லைபிலிட்டிஸ்ன்றது காமன் ஹெட்டிங், அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரும் அசெட் அண்ட் கேஷ். ஸோ தேர்ட் ஒன் ஹெட்டிங் நம்ம என்ன போடுறோம், ஃபர்னிச்சர். கேஷ் வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதனால தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம காலம் ஓப்பன் பண்ணிட்டோம், கேஷ்க்கும் ஆல்ரெடி ஓப்பன்டு. பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸ் வந்து ஸ்டாக் காலம் வரும், குட்ஸ் வந்து ஸ்டாக் காலம், இது வந்து கேஷ் ஏற்கனவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பெய்டு ரெண்ட். ரெண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வந்து சம் போடும்போது இது எப்படி டீல் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை அசெட்ஸ் இருக்குதோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம காலம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் கேஷ், நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக், நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர். இது எல்லாமே எந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்திருக்குது, அசெட் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே கேஷ், ஸ்டாக், ஃபர்னிச்சர். அதுக்கப்புறம் ஈக்விட்டிஸ்க்கு கீழே வந்து கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்ல என்ன இருக்குது, கிரெடிட்டார்ஸ். ஓகே, so listen the first transaction. Started business with cash rupees 80,000. 80,000 வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம எழுதிக்கிறோம். ஜஸ்ட் இது மட்டும் எழுதிக்கிறீங்க. ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ் rupees 80,000. ஸோ இந்த 80,000 இந்த 80,000 நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ கேஷ் காலம்ல 80,000. then capital column 80,000. Capital column 80,000 equal to 80,000. So accounting equation formula என்ன, assets equal to liabilities. First line ல started business with cash in போட்டு cash column 80,000 and கேபிட்டல் காலம் 80,000 நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டோட்டலை வந்து நம்ம கீழே ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லையா இது. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கீழே இங்கே மேலே என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அதோட டோட்டலை என்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 80,000 பிளஸ் இது எல்லாமே டேஷ் பிளஸ் ஈக்குவல் டு 80,000 plus first equation over. First line amount enter பண்ணிட்டோம். immediate ஒரு லைன் draw பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மேல இந்த காலம்ல இருக்க டோட்டலை கீழே அப்படியே நம்ம எடுத்து எழுதுறோம். அதுக்கு நேரம் என்னன்னு போட்டுறோம், ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் என்ன, assets equal to liabilities. இப்போ assets ஓட டோட்டல் 80,000, ஈக்விட்டிஸோட டோட்டலும் 80,000. ஸோ இந்த ஈக்குவேஷன் டேலி ஆயிடுச்சு. Next transaction number 2, credit purchases. Goods bought on credit from Ramesh rupees 10,000. Ramesh கிட்ட இருந்து 10,000 worthable goods நம்ம credit purchase பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ credit purchase அப்படின்னா நம்ம கேஷ் கொடுக்கல. இப்போ நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 80,000. அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்குது. நம்ம வந்து ரமேஷ் கிட்ட இருந்து 10,000க்கு credit purchase தான் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் கம்ஸ் இன், குட்ஸ் கம்ஸ் இன். So stock column ல credit purchases 10,000. நம்ம கிட்ட இருக்கிற கேஷ் அப்படியே தான் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து டேஷ், நோ சேஞ்சஸ் போட்டு நெக்ஸ்ட் கேபிட்டல் காலம்ல இந்த அமௌண்ட் வராது. நமக்கு யார் இந்த 10,000 ஒருத்தர் ஸ்டாக் கொடுக்குறாங்க, கிரெடிட்டர்ஸ். ஸோ கிரெடிட்டர்ஸ் காலம் 10,000. ஓகே, தென் இமீடியட்டா ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இப்போ டோட்டல் போட போறோம். 80,000 பிளஸ் 10,000 பிளஸ் டேஷ் ஈக்குவல் டு 80,000 பிளஸ் 10,000. So 80 plus 10, 90.
here also 80 plus 10 90, 90,000 equal to 90,000. Then third one, purchased furniture by cash rupees 6,000. இப்போ 6,000 worthable furniture வந்து நம்ம வாங்குறோம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குது? 80,000. இந்த 80,000ல இருந்து 6,000 எடுத்து தான் நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்க போறோம். ஸோ ஃபர்னிச்சர் வாங்க போறோம் அப்படின்றப்ப இந்த 80,000 அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இதுல இருந்து எடுத்து தான் நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்க போறோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து 6,000 அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடும், டிக்ரீஸ் ஆயிடுது. அதனால என்ன பண்ண போறோம்? மைனஸ் 6,000. இங்க இருந்து 6,000 நம்ம எடுக்கிறதுனால அமௌண்ட் வந்து கம்மியாகும். எடுத்து என்ன வாங்க போறோம்? ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் காலம் 6,000க்கு நேரா பிளஸ் 6,000. ஏன்னா ஃபர்னிச்சர் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் உள்ள வருது. அதனால இது வந்து 6,000 பிளஸ் இந்த பிளஸ் காமன் பிளஸ் 6,000. கேஷ்ல இருந்து எடுக்கிறதுனால கேஷ் அமௌண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ மைனஸ் 6,000. கிரெடிட் சைட்ல நோட் என்ட்ரி. So 80,000 minus 6,000, 74,000 plus 10,000 plus 6,000 equal to capital column. In the transactions இல்லையா? So same 80,000 plus 10,000. Credit side total 80,000 plus 10,000. Equities or total வந்து 90,000. Then here 74,000 plus 10,000 84,000. 84,000 plus 6,000 90,000. Assets equal to liabilities. Next one, paid creditors by cash rupees 8,000. Creditorsக்கு நம்ம எவ்வளவு ரூபாய் இப்ப கொடுக்க போறோம்? 8,000. ஸோ நம்ம கிட்ட கேஷ் அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது? 74,000. இந்த 74,000ல இருந்து அகைன் ஒரு 8,000 எடுத்து கிரெடிட்டாஸ்க்கு பே பண்றோம். ஸோ இவங்க கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கிறதுனால கேஷ் அக்கௌண்ட் டிக்ரீஸ்டு. ஸோ மைனஸ் 8,000 மைனஸ் 8,000 பிளஸ் டேஷ் தென் credit side capital column dash. creditorsக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருந்தது? 10,000. அதுல இப்ப எவ்வளவு பே பண்ண போறோம்? 8,000. சோ அந்த 10,000ல 8,000 நம்ம உங்களுக்கு ரீபே பண்றதுனால creditors அமௌண்ட் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். சோ மைனஸ் 8,000 மைனஸ் 8,000. 10,000 minus 8,000 2,000. Same 80,000. So equities total 82,000. Here 74,000 minus 8,000. 66,000 plus 10,000 plus 6,000. 66,000 plus 10,000 76,000 plus 6 82. So asset side 82,000, equity side 82,000. Next transaction, purchased goods for cash rupees 2,000. இப்போ நம்ம goods purchase பண்றோம். So stock, goods ஓட another name என்ன? Stock. Stock comes in, goods comes in. Cash கொடுத்து தான் நம்ம வாங்குறோம் இல்லையா? So money goes out. goes out. So நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு கேஷ் அமௌண்ட் இருக்குது? 66,000. இதுல இருந்து 2,000 எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டாக் வாங்க போறோம். So minus 2,000. So stock comes in. Stock comes in ரப்ப plus 2,000. Stock column plus 2,000. Dash, then equity side dash.
66,000 minus 2,000, 64,000 plus 12,000 plus 6,000 equal to 80,000 plus 2,000. So equity is total 82,000. Here 64 plus 12, 76,000. 76 plus 1,000 plus 6,000, 82,000. Next one, last transaction, paid rent by cash rupees 500. இப்போ rent 500 rupees pay பண்றோம். ரெண்டுன்றது வந்து expense. இப்போ நம்ம goods purchase பண்ணோம் அப்படின்னா goods comes in, cash goes out. Paid to creditors அப்படின்றப்ப cash goes out, creditorsக்கும் amount வந்து reduce ஆயிடுச்சு இல்லையா. இப்போ paid rent by cash அப்படின்றப்ப இதுலலாம் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் நம்ம வாங்கியிருக்கிறோம். பட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சர்வீசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுறோம். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்பென்ஸை வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எலக்ட்ரிக்கல் பில் கட்டுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஃபுல்லாக அதோட சர்வீசஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுறோம். அதே மாதிரி தான் ரெண்ட்டுன்றது என்ன, வாடகை கட்டுறோம்னா அந்த பில்டிங்கை நம்ம 1 month யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம பணத்தை கட்டுறோம் அப்படின்றப்ப இது வந்து எக்ஸ்பென்ஸ். நம்ம இப்போ இந்த பிஸ்னஸில் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு பொருளை வந்து ஒன்றை வந்து கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இப்போ நம்ம வந்து அக்கௌண்டன்ட், இந்த ரெண்ட் வந்து யார் பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓனர் வந்து அந்த பில்டிங்கோட ஓனருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க பில்டிங்கோட ஓனருக்கு இந்த ரெண்ட்டை வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 500 rupees மட்டும் கேபிட்டல்லையும் ரிடக்ஷன் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்லையும் பண்ணிடணும். இப்போ கேஷாக நம்ம 500 கொடுக்குறோம் அப்படின்றப்ப கேஷ் அக்கௌண்ட்டில் பெய்ட் ரெண்ட் பை கேஷ் மைனஸ் 500 rupees. இப்போ 64,000 நம்ம கிட்ட இருக்குது. அதில் வந்து 500 rupees எடுத்து நம்ம ரெண்ட்டு பே பண்ணிடுறோம். இந்த ரெண்ட்டை பே பண்ணுறப்ப இது அமௌண்ட் வந்து திரும்ப வராது, ஏன்னா இதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. அதனால இதை வந்து கேபிட்டலில் ஓனரோட அமௌண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது, 80,000 இருக்கு இல்லையா. இந்த 80,000ல் இந்த எக்ஸ்பென்ஸ் 500 மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் தான் செலவுங்களெல்லாம் பார்த்துக்கிறாரு. இன்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா. அக்கௌண்ட் ஈக்குவேஷன் என்ன, அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா assets equal to liabilities plus capital plus revenue minus expenses. So இது ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால கேபிட்டல்ல இருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு எப்பெல்லாம் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நம்ம அதை வந்து கேஷ் காலம்லையும் மைனஸ் பண்ணிக்கணும், கேஷ் காலம்லையும் மைனஸ் பண்ணுவோம், கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டு இடத்துலையுமே இந்த எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்றோம். அதே மாதிரி இன்கம் ஏதாவது ப்ராஃபிட் ஏதாவது ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா கேஷ் காலம்லையும் கேபிட்டல் காலம்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ரெண்ட் பெய்ட் பை கேஷ்ன்றது எக்ஸ்பென்ஸ் அப்படின்றதுனால கேஷ் அண்ட் கேபிட்டல் ரெண்டுலையுமே மைனஸ் பண்ணி நம்ம காமிக்கணும். ஸோ 80,000 minus 500, 79,500 plus 2,000. 79,500 plus 2,000. 64,000 minus 500, 63,500 plus 12,000 plus 6,000. So last equation, accounting equation, 63,500 plus 12,000 plus 6,000, 81,500. 81,500 overall total, asset side total 81,500 equal to 81,500. So accounting equation ரெண்டு பக்கமுமே tally ஆயிடுச்சு. Assets equal to equities. Sum number 2,
For the following transaction, show the effect on accounting equation. Raj started business with cash rupees 40,000. Next one, open bank account with a deposit of 30,000. So first one, Raj started business with the cash la வந்து cash account and capital account ரெண்டு account mention பண்ணியிருக்காங்க. Next one, open bank account with a deposit of rupees 30,000. So நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு 40,000. இந்த 40,000ல 30,000 எடுத்து நம்ம வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம். So next asset வந்து bank account and cash account. Third one, bought goods from Hari on credit for 12,000. So credit purchase. இதுல வந்து என்ன அக்கவுண்ட்லாம் இருக்குதுன்னா stock account and creditors account. Fourth one, Raj withdraw cash for personal use. Raj வந்து proprietor of the business. அவரோட personal useக்காக 1000 rupees எடுக்கிறார். Personal use ஓட நேம் என்ன நம்ம ஏற்கனவே sums பார்த்தோம் accounting terminology. The proprietor withdraw the money for his personal use is known as drawings. Drawings. அவரோட personal useக்காக 1000 rupees எடுக்கிறாரு. Next one, sold goods to Murugan and cash received rupees 6,000. நம்ம கிட்ட இருக்கிற goodsல 6,000 worthable goods முருகனுக்கு வந்து சேல்ஸ் பண்றோம். இமிடியேட்டா கேஷும் ரிசீவ் பண்ணிட்டோம். So இது வந்து cash sales. Next one, money withdrawn from bank for office use. இதுல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க personal use. Personal useனா drawings, office useக்குன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து expense. பேங்க்ல இருந்து 1000 rupees நம்ம ஆபீஸ் யூஸ்க்காக withdraw பண்றோம். ஓகே. So center of the page write the heading in the books of Raj accounting equation assets equal to equities, that is capital plus liabilities. Assetsல என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா first one cash, additionally add பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா bank account. Next one bank account, அடுத்தது stock plus furniture equal to capital plus liabilities. Liabilitiesல அங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க creditors. Creditors. Okay. So first transaction, Raj started business with the cash rupees 40,000. So business start பண்றாங்க அப்படின்றப்ப cash and capital. So இப்ப ராஜ் கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் வாங்க இருக்கிறோம் 40,000. 40,000. Then capital column also 40,000 equal to plus dash so immediate ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இதோட டோட்டல் நம்ம கீழ நெக்ஸ்ட் லைன்ல எழுதிறோம். ஈக்குவேஷன் 40,000 plus equal to 40,000. Next one, open bank account with a deposit of rupees 30,000. 30,000 கொடுத்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் என்ன 40,000. இந்த 40,000ல இருந்து 30,000 எடுத்து பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம். சோ கேஷ் காலம்ல 30,000 நம்ம எடுக்கிறப்ப அந்த அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சோ மைனஸ் 30,000. இப்போ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றப்ப 30,000 கொடுத்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் சேம் 30,000. சோ பிளஸ் இங்கேயும் பிளஸ் 30,000. remaining columns put dash. Capital side also put dash. Then total 40,000. Here 40,000 minus 30,000 10,000 plus 30,000 plus dash plus dash. So total equation total 10 plus 30,000 40,000.
here also 40,000. Next transaction, bought goods from Hari on credit for rupees 12,000. ஹரி கிட்ட இருந்து நம்ம குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு 12,000. ஸோ இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேஷ் காலம் நோ என்ட்ரி, பேங்க் காலம் நோ என்ட்ரி, புட் டேஷ். ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம்? 12,000. ஸோ ஸ்டாக் காலம் 12,000. இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ கேபிட்டல் டேஷ் கிரெடிட்டர்ஸ் காலம் 12,000. then immediately ஒரு லைன் டிரா பண்ணிட்டு டோட்டல் 12,000, capital total 40,000. so equity side total 52,000, cash column total 10,000 plus 30,000 plus 12,000, 52,000. equation 52,000 equal to 52,000. next transaction, Raj withdraw cash for personal use. so personal use na ena drawings. proprietor oda personal use kaga amount வந்து withdraw பண்றாரு. எவ்வளோ ருபீஸ் withdraw பண்றாரு? 1000 rupees. ஸோ இந்த 10,000ல இருந்து தான் அந்த 1000 rupees அவர் வந்து எடுத்துப்பாரு இல்லையா? ஸோ மைனஸ் 1000. அவர் 1000 rupees எடுக்கிறப்ப நம்ம இம்மீடியட்டா என்ன எழுதிடுவோம்? ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட அக்கௌண்ட்ல இருந்து 1000 rupees எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லயே நம்ம அந்த 1000 rupees மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஓனர்ஸ் ஈக்விட்டி இதுல எந்த காலம்? கேபிட்டல் காலம். அதனால கேபிட்டல் காலம்லயும் மைனஸ் 1000. கேபிட்டல் காலம்ல இதுக்கு முன்னாடி சம்ல எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எதை மைனஸ் பண்றோம்? டிராயிங்ஸ். எக்ஸ்பென்சஸ், டிராயிங்ஸ் இது எல்லாத்தையுமே கேபிட்டல் காலம், கேஷ் காலம் ரெண்டிலையுமே நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 40,000 மைனஸ் 1000, 39,000. கிரெடிட்டர்ஸ் டோட்டல் 12,000. then cash column 10,000 minus 1,000, 9,000 plus 30,000 plus 12,000. 39, 49, 51,000 equal to 51,000. next transaction, bought furniture by using debit card for rupees 10,000. இப்போ நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்றோம்? ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர்ன்றது அசெட். அந்த ஃபர்னிச்சரை நம்ம எப்படி வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு வச்சு வாங்குறோம். ஸோ டெபிட் கார்டு மூலமா வாங்குறோம் அப்படின்றப்ப கேஷ் காலம்ல எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் வராது. பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 30,000. நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல 30,000 இருக்குது அப்படின்றதுனால அதுல இருந்து 10,000 எடுத்து ஃபர்னிச்சர் வாங்குறோம். டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வாங்குறோம். ஸோ இப்போ இதுல இருந்து டெபிட் கார்டை யூஸ் பண்ணணும். இந்த 30,000ன்றது வந்து டிக்ரீஸ் ஆயிடும் இல்லையா? அதனால மைனஸ் 10,000. என்ன வாங்க போறோம்? ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் காலம் பிளஸ் 10,000. ஓகே. ஸோ கேஷ் காலம் டோட்டல் சேம் 9,000. bank column 30,000 minus 10,000, 20,000 plus stock column 12,000 plus furniture column 10,000 equal to 39,000 plus 12,000. So equity side total 51,000. Here 29,000 plus 12,000, 39, 41. 41,000 plus 10,000, 51,000. Next transaction, sold goods to Murugan and cash received rupees 6,000. So இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவு? 12,000. இதுல இருந்து 6,000 வர்த்தபிள் ஸ்டாக்க சேல்ஸ் பண்றோம். ஸோ ஸ்டாக்கோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடும்.
minus 6000. So இது வந்து cash sales. அப்ப அந்த 6000 வாங்கி cash columnல add பண்ணிடுவோம். Okay. Stock வந்து reduce ஆகுது, cash வந்து increase ஆகுது plus 6000. Sales பண்ணும்போது money comes in. அதனால நம்ம plus 6000. So 9000 plus 6000 15,000 plus 20,000. இந்த addition இல்ல subtraction பண்ணும்போது ஒவ்வொரு லைன் பக்கத்துலயும் ஈக்குவேஷன்ற வேர்ட் நீங்க கண்டிப்பா எழுதணும். 15,000 plus 10,000 plus stock amount 12,000 minus 6,000 6,000 plus furniture 10,000 equal to 39,000 plus 12,000. Next one, money withdrawn from bank for office use. இப்போ ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம வந்து பணம் தேவைப்படுது எடுக்கிறோம். எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா பேங்க்லேருந்து எடுக்கிறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 20,000. இதுலேருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக 1000 rupees withdraw பண்ணுறோம். ஸோ இன் பேங்க் காலம் minus 1000. பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம கிட்ட இருக்கிற கேஷ் கூட தான் இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏற்கனவே நம்ம 15,000 வச்சிருக்கிறோம். இப்போ பேங்க்ல இருந்து எடுக்கிற 1000 rupeeஸையும் கொண்டு வந்து நேரா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க கேஷ் கூட தான் அதை ஆட் பண்ணிக்க போறோம் இல்லையா. ஸோ பிளஸ் 1000 ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறதுனால இங்கே பேங்க்லேருந்து எடுக்கிற அமௌண்ட்டை எடுத்து இருக்கிற நம்மக்கிட்ட இருக்க ஏற்கனவே இருக்க 15,000ஓட சேர்த்து இதையும் ஆட் பண்ணி நம்ம செலவுக்காக வச்சுக்கிறோம். ஸோ 15,000 plus 1000 16,000 plus 20,000 minus 1,000 19,000. Stock value 6,000. Furniture value 10,000 equal to capital 39,000 plus 12,000. So equity side total 51,000. Here 16,000 plus 19,000 plus 6,000 plus 10,000 51,000. So accounting equation overall total 51,000 equal to 51,000. Okay, thank you students.